தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே திருக்கண்டியூர் அருள்மிகு மங்களாம்பிகா உடனுடைய பிரம்மசர கண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி ஆலய அஷ்டமந்தனம் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவதை முன்னிட்டு மூன்றாம் கால யாகசாலை பூஜையை திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அரசாபகரன், நகராட்சி மன்ற துணைத் தலைவர் நாகராஜன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவசங்கரன், கௌதமன், ரவிச்சந்திரன், பிரம்மசர கண்டீஸ்வரர் திருக்கோவிலின் அறங்காவலர் ராமகிருஷ்ணன், கைலாசநாதர் திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் ரவிச்சந்திரன், அசாப மோசன பெருமாள் திருக்கோவிலில் அறங்காவலர் குழு தலைவர் ராஜேந்திரன், வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவேகுடி அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடாச்சலம் என ஏராளமானோர் பெருமாள் கோவிலில் இருந்து அரசாப விமோசன பெருமாள் திருக்கோவிலில் இருந்து சீர்வரிசை தட்டுகளை நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டு எடுத்து ஊர்வலமாக வான வேடிக்கையுடன் பிரம்மசர கண்டீஸ்வரர் திருக்கோவிலின் யாகசாலையை வந்தடைந்தது. யாகசாலையை வந்தடைந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் அவருடன் வந்திருந்த அனைவருக்கும் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மூன்றாவது யாகசாலை பூஜையானது சிவாச்சாரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள்.
संपूज्य अर्घ्यं दत्त्वा चतुर्थावरणे अतः पट्टिमाया पूर्वादत्तरिक्ष ओमाहिन्द्राय नमः ओमावन्नदेवाय नमः அல்ல என்பதை நாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கோவிலுடைய மகத்துவம் என்ன, அந்த சுவாமியினுடைய பெருமை என்ன அப்படின்னு அதுக்கு பலன் அதிகம் உண்டு. அறிந்து கொண்டு வழிபட்டோம் என்று சொன்னால் அதற்கான மகத்துவமும் பலனும் பன்மடங்கு நமக்கு கிட்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இங்கே எழுந்திருக்கக்கூடிய பிரம்மசரீஸ்வர பெருமானுடைய பெருமைகளை என்று சிந்திக்க விளைகிறோம். இந்த கோவில் சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அனுகிரக வடிவனாக இறைவன் காட்சி தருகின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். பிரம்மாவுடைய சிரத்தை எடுத்துட்ட பிரம்மனுக்கே அவர் சுவாமிக்கே பிரம்மஹத்தி தோஷம் அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. என்ன படைத்தவர்களுக்கு படைத்த வஸ்துக்களில் இருக்கக்கூடிய தோஷத்தை களைவதற்கான உரிமை உண்டு. நீங்க ஒரு உப்மா கேட்டீங்கன்னா உப்மால உப்பு கூட போயிட்டுனா சரிப்படக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லையா? என்ன குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு புளி கூட போயிட்டுனா அதை எப்படி சரிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த குழம்பை வச்சா நமக்கு தெரியாதா? ஐயோ புளி கூட போயிட்டு சரிப்படுத்தும் தோஷம் குறிச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரிதான் பிரம்மஹத்தி தோஷம் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. படைத்த ஒருவன் படைத்த வஸ்துக்களில் ஏற்படக்கூடிய மாசுகளை குற்றங்களை நீக்கி அதை புனிதப்படுத்தினான் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். எனவேதான் தான் அழிப்பவன் அல்ல, தான் சம்ஹாரமூர்த்தி அல்ல, தான் அனுகிரகமூர்த்தி என்பதை காட்டுவதற்காகத்தான் பிரம்மாவின் சிரத்தை கொய்ததாக சொல்லக்கூடிய இந்த தளத்தில் அவர் மேற்கு நோக்கிய முகத்தினராக நமக்கு அருள்பாலிப்பதன் காரணம் அவர் கருணையே வழியானவர், அன்பே வழியானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அனுகிரகமே அதுவே வழியானவர் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த பிரம்மாவுடைய புராண தாற்பயத்தோடு மேற்கு நோக்கி அனுபாலிக்கின்றார் என்று சொன்னால் இந்த பிரம்மசரக்கண்டீஸ்வர பெருமான் திருக்கண்டீர் கோவில் எப்பொழுதும் அருளை வாரி வழங்க வல்லது. இங்க வந்தாலே சுவாமியை பார்த்தாலே அனுகிரகம் தான். மேல இருக்கக்கூடிய நாளும் ஸ்கிப் பண்ணிடுவோம். உங்களுக்கு சிருஷ்டி பத்தி ஞானம் இல்லாத இருக்கலாம், இறைவன் எப்படி உலகத்தை காட்டுகிறார் என்ற பத்தின தாட் ப்ராசஸ் இல்லாத இருக்கலாம், சம்ஹாரம் திரோபாவம்னா என்னங்கிற பத்தின என்ன ஓட்டங்கள்லாம் இல்லாத இருக்கலாம். இங்க வந்தாலே என்ன டேரக்டா அனுகிரகம் தான். 4 கவுண்டர் இருக்கும், 4 தாண்டி தான் உள்ள வந்து பேங்க்ல கேஷ் எடுக்க முடியும். அப்படின்னா இந்த 4 ஸ்கிப் 3 ஸ்கிப் பண்ணிட்டு 4வது கவுண்டர் வழியா ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 100 பேருக்கு இருக்கும் போது இல்லையா? ஸ்பெஷல் கவுண்டர் இல்லை, நீங்க மட்டும் வாங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி எல்லா கோவிலையும் சிருஷ்டி சித்தி சம்ஹார திரோபாவான திருகம்னு சுவாமி கவுண்டர்ஸ் லேயர்ஸ் செட் பண்ணியிருக்காருன்னா பிரம்மசரக்கண்டீஸ்வர பெருமான் ஆக இங்க என்ன பண்ணியிருக்காரு? பிரம்மசரக்கண்டீஸ்வர பெருமான் என்ற பெயர் தாங்கி கண்டியில எல்லா கவுண்டரையும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் உனக்கு அனுகிரகம் தான் தம்பி, இங்க வந்தாலே நீ அவளை பெற்றுக்கொண்டு விரைவாக நீ திருவருளுக்கு பாத்திரமாகலாம் என்று இறைவன் இங்கே அனுமானிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான உயர்ந்த தலம் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நாம கண்டுகின்றோம் என்று சொன்னால் அதை விட ஒரு அபரிதமான புண்ணியம் என்பது நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. அந்த மகா கும்பாபிஷேகத்தில் 3வது கால வழிபாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த 3வது கால வழிபாட்டினுடைய அங்க பூஜையாக சுவாசினி பூஜை திருமணக்கு பூஜையானது சேவிக்கப்படுகின்றது. எப்பொழுது எங்கள்தான் வீட்டு குட்டிகளுக்கு பூஜை பண்ணுவீங்க, இப்ப நீங்களே குட்டிகளுக்கு பூஜை பண்றீங்கன்னு நினைக்கலாம். ஆலயத்திலே திருவிளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய சடங்குக்கு தீப பூஜை அப்படின்னு நாம சொல்றோம்.
अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य तस्मिन् प्रसादेन अनुष्ठीयमान आलये जीर्णोद्धारण आलये महालक्ष्म्याः परिपूर्ण प्रसाद प्रसिद्ध्यर्थम् आलयं प्रत्यागतानाम् आगमिष्यमानानाम् आगन्तुम् इच्छूनां सर्वेषां भक्तानां अर्चकप्रभृतीनां भक्तानां सहकुटुम्बानां कुले गुरुकुले नित्यश्री नित्यकल्याण परम्परा Ulah